அது எடுத்து கல்லில் ஒத்திக்கணும் பத்திரமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் நல்லா இருக்கும். அது எங்கன்னா ஆடி வைக்கிறாருன்னா நம்ம குடும்பம் ஆட்டம் கட்டுவோம். பெரிய மனுஷன் நாயமானி படுத்து அறியாத பசங்க கூட அமைக்கணும் மட்டும் பத்துக்கிறாங்க. இந்த வயசான காலத்துல காடு வாவான்னு வீடு போன்னு என்ன இறங்கி இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாடு வாடான்னு கூப்பிடுது. வயசை போச்சு உன்னை ஏன்டா வீட்டுல இருக்கிற வீடு போடான்னு சொல்லுது. நாளைக்கு சாப்பிட்ற கழவனா இருந்தா கூட பொம்பளைகளை பார்த்தா சபல புத்தி போகுமா? அந்த பொம்பளை பார்த்த உடனே அந்த கழவனுக்கு நாடி நரம்பெல்லாம் அப்படியே முறிக்கேறிடும். அந்த கழவனுக்கு தானா எனக்கு பொண்டாட்டி வேணும் வேணும் வேணும். வயசான காலத்துல ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி வேணும்னு இப்படி ஆடும். முன்னாடி நாங்க வரமாட்டோம்டா எப்பா, நாங்க பட்டதே போதும் எனக்கு அப்படியே விளையாட. அவங்களுக்கு ஆடுதே இல்லையே, உங்களுக்கு நல்லா ஆடுது. லாலாப்பேட்டை ரெல்லி குப்பத்துல ஆடி கிடக்குது போல. ஆயாவுக்கு ஒன்றும் நாடகத்துக்கு போனாரு, எப்போ வருவாரு வருவாரு வருவாரு. வயதுக்கு வந்த பசங்க இருக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? நீசா உலகாரனா ஆயிடுவேன். பெரிய மனுஷன் பாக்கல. நாயமாயா நீ பண்ணது? நான் தப்பு பண்ணாம இருக்கேன். நான் கேள்வி கேட்கிறேன், இடத்துல நிக்கிறேன். நீ பதில் சொல்றபடி இடத்துல நின்னுறேன். வெளியில இருந்து வீட்டு உள்ள வந்திய கதை தட்டிட்டு என்ன வரணும்? கதவு மூணா தலை தட்டா வாய்ந்த ரொம்ப எம்மா சரோஜா தேவி, எத்தனையோ மகாராணிகளை பார்த்துக்கிறேன். இது போல மென்டல் மகாராணி எங்க வரா? சொல்லிட்டு செய்யக்கூடாது. உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். அடமானம் உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன். ஓகே போட்டே இல்ல புத்தியோ இல்ல. எனக்கு வந்தனம் வாங்க. நீ வாங்க போற வந்து இத அவரண்ட வாங்கி கடி. நீ அப்படிலாம் சொல்லப்படாது. இப்படிலாம் கதவு திறந்து போட்டு நீங்க செய்ய கூடாது. நீ பார்த்துட்டு நீ சொன்ன உடனே நோக்கு என்ன அம்பி நீ அம்பியா சொன்ன உடனே ஓகே வெக்க வெக்க சிரிப்பு மன்னர் மாமி சைலண்ட் சைலண்ட். மாமி மாமாக்கு வெக்கமா வருது. மாமாக்கு கருவாட்டு குழம்பு வச்சு மாமா தொண்ணூற்று செஞ்சு பாலக்காட்டு பக்கத்திலே அவன் காயில தாலி காட்டுறான், சாயந்தரம் டைவர்ஸ் வாங்குறான். ஆனா இந்த வயதான காலத்தில் மனைவியை விட்டு கொடுக்காத கணவர் அன்புதானப்பா, கணவனை விட்டு கொடுக்காத மனைவி அன்பு ஒன்று தாங்க தாரகம். எதையும் எடுத்து பார்ப்போம். அன்பே சிவம். அவனே அவனே என்று சொல்வதை விடுத்து ஒரே ஒரு முறை ஒரு நாளைக்கு சிவனேன்னு சொல்லி பாருங்க. சொல்லுங்க, குடும்ப சிவப்பா இருக்கும். நான் ஒரே ஒரு நாள் மட்டும் தாங்க சொல்றேன். சொல்லுங்க, பிரதோஷ நாள் மட்டும் சொல்லுங்க. எந்த நாள் சொன்னாலும் சரி, அந்த நாள் மட்டும் தான் சொல்லி தராங்க. கண்டிப்பா. கோவிந்தால் பசுவை தாயென்றால் கோவிந்தா அப்படின்னா சொல்லல் கண்டிப்பா கொடுப்பாங்க. எந்த விழா எடுத்தாலும் கடைசியா ஏன் கோவிந்தா போடுறோம்? அந்த கோவிந்தா போட்டதான் கோவிந்தா தா சொந்தனை கொண்டாந்து அன்னதானம் போடு. என்ன ஒரு கருத்துங்க, உண்மைதாப்பா. கோவிந்தா கோவிந்தா தா தா தா. ஆமாங்க, சொந்தனை தா.
உணவு கொடு. அண்ணன் தம்பி 3 ஏக்கரை ரிஜிஸ்டர் பண்ணீங்களே, வட்டியா நாம போட்டு கோயிந்தா போடான ஞாபகதா கோவிந்தா. யாருக்கு சேர வேண்டுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்து போச்சு. அது ஐயா, மனைவி அமைவதல்ல இறைவன் கொடுத்த வரமப்பா. அன்பு மரணம் உடைத்தாய் வாழ்க்கை பண்பு பயணம் அது. இந்த நாட்டுக்கேத்த மக்கள், என் அன்பான மக்கள், மக்களுக்கேற்ற மன்னவர், மன்னருக்கேற்ற மகாராஜா, எங்கள் இருவருக்கேற்ற அன்பான காவலர். இந்த சபைக்கு அமைச்சரை பார்க்க வேண்டும். அமைச்சர் விஷப்பொடி வருகிறார், அமைச்சர் வருகிறார், அவர் வந்து கொண்டிருக்கிறார். கீழோல வந்து நின்னா பத்தியா பொலிப்பு கவுத்து விட்டு சேக நாட்டம். அம்மா தலைச்ச குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா யாரோ நம்ம ஊருக்கு யாவல் விட்டுட்டு புது வீடு கட்டினா திஷ்டி பொம்மை எங்க தேடாதீங்கோ. நல்லா அறுத்து விட்ட பணம் மரம் மாற்றி நின்று ஒரு 5 அடி சவுக்கு குச்சி மட்டும் எடுத்தாங்க. மோனில நல்லா கூரா சீவி அவன் சூத்துல ஒரு பொருள் நம்ம ஊரு முக்கூட்டுல என்ன அவசரம் அனுப்பு? மன்னர் வரபடி உத்தரவு. சந்திக்கிறேன் போது மன்னரே. மன்னரை நீ சந்திக்க போறாப்பா. எடுத்ததுக்கு பெயர் என்ன? சந்தவாசம். அடுத்த வாரம் போறாங்க மன்னர் மன்னா. வாழ்க அமைச்சரே, வாழ்க வாழ்க வாழ்க. ஆமா, என்ன அடுத்த காரணம்? காரணம் இருக்கிறது அமைச்சரே. என்ன சொல்லுங்க? என்னுடைய மூத்த மகன் முரளி நகர்வலம் சென்று வருகிற அப்பா என்று எங்கள் இருவரிடம் விழுப்பட்ட சென்ற மகன் வெகு நேரம் ஆகியும் அரண்மனைக்கு வரவில்லை. எதற்காக காத்திருக்கிறார்? தத்தைக்கு பிறகு என் நாட்டை என் மகனிடம் ஒப்படைக்கப் போகிறேன். இதற்கு உண்டான தேதியை குறித்து விட்டீர்களா? வருகின்ற வெள்ளிக்கிழமை. வாய கழுவியா ஆமா, வெள்ளிக்கிழமை அவனா வைப்பானா? மங்களகரமான நாள் அன்னைக்குதாயா நல்லா இருக்கா? வெள்ளிக்கிழமை என்ன அழகான நாளை. வெள்ளியோ கொல்லியோ வாங்கும். ஆமா, வெள்ளியோ கொல்லியோ வெள்ளிக்கிழமை யாரா வைப்பாங்களா? சரிப்பா, சனிக்கிழமை. சனி போன துணச்சிடும். சனிக்கிழமை யாருன்னா செத்துட்டாக்கா தூக்கும் போது ஒரு கோழி குஞ்சு கோயும் கொஞ்சம் கட்டு கோழி குஞ்சு கட்டுவாங்க. அதனால சனிக்கிழமை சரியில்லை. ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு. உண்மைதான், பெரியவங்களாம் சொல்லுவாங்க. காலையில எழுந்து போனோம்பா ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் இன்னைக்கு போன வேலையே அவளை படாத பாடு, நாய் படாத பாடுப்பா அப்படின்வாங்க. சரி, திங்கட்கிழமை. டீ பட்ட நாள். போய் டீ பட்ட நாளே வைக்கலாம். சரி, செவ்வாய்க்கிழமை. செவ்வாவோ அவ்வாவோன்னு வாங்கும். ஆமா, வாயில போடு. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். செவ்வாய்க்கிழமை வாயில போட்டு போடும். அதனாலதான் செவ்வாயோ அவ்வாயோ. சரி, புதன்கிழமை. புதன்கிழமை புத்துல இருக்கிற பாம்பு கூட வெளியே கிளம்பாது. எரி எடுக்க வராது. புதன்கிழமை. வியாழக்கிழமை. விசாயமோ கசாயமோன்னு வாங்கும். சரி, இருக்க வேண்டிய நாளெல்லாம் சொல்லிட்டோம்பா. ஒரு வாரம் முடிச்சிடுச்சா? எந்த நாள்ல வைக்க கேக்குற? உன்னுடைய விருப்பம் எந்த நாள்ல வைக்கலாம்? இந்த ஒரு வாரம் போய் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம். அது வந்து வெள்ளிக்கிழமை தெரியலையா? இந்த வெள்ளி தான் நல்லா இல்ல, ஓஹோ. அடுத்த வெள்ளி நல்லா நல்லா இருக்கா? சரி, உன் விருப்பப்படியே வருகின்ற வெள்ளிக்கிழமை முடிச்சு விட்டு விட உங்கள் தலைமையில் சிறப்பாக உன்னுடைய வரவேற்பு. சபை கலைஞரா
இப்பொழுது இந்த சத்தியபுர நாட்டை ஆளக்கூடிய சத்தீஸ்வர மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகு என பெயர் படித்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்புடன் வந்து கொண்டு வருகின்றேன். இருந்த பொழுதிலும் இன்று பாடசாலை விடுமுறை அனைத்தினமும் என்னுடைய தொழில்களை பார்ப்பது வழக்கம். அதற்கு முன்னதாக உடல் நான் அல்லவா உயிர் நீ அல்லவா எந்த உயிர் ஓவியம் உடல் நான் அல்லவா உயிர் நீ அல்லவா